நான் பாடகி சுதா. இன்றைக்கி ராஜா சாரோட பிறந்தநாள் என்று அவரை பார்க்க வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அவர் பல்லாண்டு நீடூடி வாழி நம்மளுக்கு நிறைய இசைகளை கொடுக்கணும், நம்ம அதை கேட்டு சந்தோஷப்படணும். நான் எல்லாம் இல்லை கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே இளையராஜா சார். என் பேர் மதன், இவரு முருகா. நாங்க பெங்களூர்ல இருந்து வரோம். பெங்களூர் இளையராஜா விங்ஸ் என்ற ஒரு குழு வச்சு நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ராஜா சாருக்காக ஏன்னா அவருக்கு கை மாற நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால எங்களால ஏதோ முடிஞ்சது. இது ஃபுல் தெர்மாகோல் பீஸ். இது ஒரு உயரத்துக்கு ஒரு ஃபுல் தெர்மாகோல் சிங்கிள் பீஸ்ல நாங்க இது செஞ்சு பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். இது அவருக்கு நாங்க கொடுக்கிற பிறந்தநாள் கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே இளையராஜா சார். என் பேரு மலர்விழி. நான் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கேன். ஐயாவுடைய பிறந்தநாளை காண வந்திருக்கேன். ஐயாவுடைய பிறந்தநாளை ஆவலோட காண வந்திருக்கேன். ஐயாவோட இசை தான் எங்களுக்கு எல்லாமே. நாங்கள் குடும்பமாக இசையாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுடைய சந்தோஷம், சோகம், துக்கம் எதுவாக இருந்தாலும் ஐயாவுடைய பாட்டு தான். நாங்கள் குடும்பமாக ஐயாவோட இசையை மட்டும்தான் நாங்கள் இந்த நாள் வரைக்கும், எனக்கு 54 வயசு ஆகுது, இந்த நாள் வரைக்கும் ஐயாவுடைய இசையை மட்டும் தான் நாங்கள் கேட்போமே தவிர வேறு எந்த இசையும் எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் கேட்டதே கிடையாது. இசை கடவுளுக்கு பிறந்தாலும் அவரை பார்க்குறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். உண்மையாலே கோயிலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இங்கே கேட்லேருந்து உள்ளே வந்து அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது வந்து நிஜமாலே என் லைஃப்பில் இந்த தருணத்தை நான் மறக்கவே மாட்டேன். லிட்டரலாக அவர் இசை கடவுள் தான் எப்போவுமே. இந்த தருணம்னு இல்லை, எல்லா தருணத்துலேயுமே அவர் மட்டும்தான் நம்ம கூட இருந்திருக்காரு, இருப்பார் எப்போவுமே. ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட், கிரேட்ஃபுல் ஃபார் ஹிஸ் மியூசிக். ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்க்காக தான் வந்ததே இன்னைக்கு. அவர் இன்னும் நிறைய 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 இசை நம்மளுக்காக கொடுத்துட்டே இருக்கணும். ரீசெண்டாக வந்த வேலியன்ட் சிம்ஃபனி நாங்கள் நேரில் கேட்ட சான்ஸ் கிடச்சிது. என் லைஃப்பில் ஒரு பெரிய தருணம்னா அந்த மொமெண்ட், அந்த மியூசிக்கை நான் கேட்கும்போது தான் நான் என்னோட லைஃப்பை வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆனதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ராஜா சார். விஷ் மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சைந்தவி. எங்கள் ஜென்ரேஷனில் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்தாலுமே கூட ஒரே ஒருத்தர் தான் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து கடவுளாக இருக்கார். அவர் இசைனாலே அவர் மட்டும்தான் இருக்கார். வேறு இசையெல்லாம் இசையாகவே தோண மாட்டேங்குது. அவர் மட்டும்தான் இசையாக இருக்கார். பிறந்ததுலேருந்து இன்னும் வரைக்கும் ஒரு நாள் கூட அவரோட மியூசிக் கேட்காம இன்னும் பாஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியே நாங்கள் மியூசிக் கேட்கல அப்படின்னா கூட எங்கேயோ ஒரு ஆட்டோலையோ இல்லை எங்கேயாச்சும் எப்படியாச்சும் கேட்டுருவோம், இல்லை சும்மா ஏதோ ஒரு ஸ்பீக்கரில் போகிறது எப்படியாச்சும் கேட்டுருவோம். ஸோ ஸ்டில் அந்த பிளெஸிங்ஸ்லாம் கிடைச்சதுக்கு ரொம்ப வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஹாப்பி பர்த்டே ராஜா சார். மெனி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே, பாதங்கள் வண்ணப்பண்கள் பாடுதே, மோகங்கள் எண்ணம் கண்ணன் தேரிலே, தாகங்கள் இந்த கண்கள் ஊறுதே, மலை நிலா மலை நிலா புத்தலம்மா, மனமொழி சொல்லனம்மா, இவர் அங்கக்கோடு சந்தித்தேடல் வண்ணம் பாட சன்னம் பாட சன்னம் தேடி ஸ்வர்க்கங்கள் மலர்ந்ததோ, கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம் எல்லாம், கண்ணு என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான், காற்று குழலோசை பேசும் மேடை மேல். தேங்க்யூ. கோடான கோடு இளையராஜாவுடைய ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இன்று பல நாடுகளிலிருந்து அவரை பார்க்க வந்திருக்கும் ரசிகர்களுக்கு என் மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள். ஆனால் நீங்கள் பண்ணின அந்த அட்ராசிட்டி தாங்க முடியல. அவர் இந்த வயசில் வந்து நிற்கிறாரு, அவரை அமைதியாக அவரை மரியாதை கொடுத்து அவரை ஒழுங்காக அவரை பார்த்துட்டு போகாமல் ரொம்ப மனோஜல் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, உங்களோட ஆர்வத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். என்னோடய பேர் சுந்தர் ஆதித்யன். நான் கீபோர்ட் அண்ட் சாக்ஸோஃபோன் பிளேயரு. நான் ஆக்சுவலாக பல கண்ட்ரிகளில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். கூடிய விரைவில் நாளைக்கு கூட ஃபாரின்கிட்டு போகிறேன். அதனால் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதா வந்திருக்கேன். நான் இப்போ அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் 100 வருஷம் வாழ்ந்து இசையில் சாதனை பண்ணுற அவர் என்றுமே இளையராஜா தான். அவருக்கு மரணமே கிடையாது. என்னோடய பேர் வந்து ரதீஷ். நான் கேரளாவிலேருந்து வரேன். ராஜா சார் பாட்டு, ஐயாவோட பாட்டு நான் ரொம்ப உயிர். ராஜா சார், எஸ்பிபி சார், இவன் சேர்ந்துலாம் கூட்டணியில் இருக்கிற எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரேட் எல்லாம் அப்படியே ஒரு சாங்னு சொல்ல முடியாது, எல்லா சாங்கும் எனக்கு பிடிக்கும். ஒரு பாட்டு நான் அவருக்காக பாடிக்கிறேன். கேரளாவிலேருந்து வந்திருக்கேன். நேற்றே வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டேன், ரூம் எடுத்தேன். வருஷம் வரும். இப்போது 3 வாட்டி கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கேன். சார் பாட்டுனா எனக்கு உயிர். அவ்வளோ அங்கே கூட கேரளாவில் அந்த பாட்டு தான் நான் நிறைய பாடிட்டு இருக்கோம். ராஜா சார், எஸ்பிபி சார் பாட்டுனா அவ்வளோ உயிர் எனக்கு. என் பேர் ராஜ்குமார். நான் வண்ணாரப்பேட்டிலேருந்து வரோம். இன்னைக்கு இளையராஜாவோட பிறந்த நாள்னால அவரை நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோன்னு வந்திருக்கோம். இது அவரோட அம்மா வந்து பென்சிலில் வரைஞ்சிருக்கான். அது ப்ரெசென்ட் பண்ணோன்றதுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கோம். கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். நான் இளையராஜாவோட ரசிகராக இருக்கிறதுலையே ரொம்ப பெருமை. அதுவும் அவரோட அடிமைன்றதுக்கு இன்னும் பெருமை. நான் அவரோட சாங்ஸு அதெல்லாம் ரசிக்கிறதுக்கான ஆர்வம் கொடுத்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, இது ரொம்ப நாளாக என்னோட கனவு. அவரை முதல் டைம் மீட் பண்ணும்போது ஏதாவது வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. சரி, இது யூஸ்வலாக எல்லாருமே வந்து அவர் ஃபோட்டோ வரைஞ்சிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ன்றதுக்காக நான் சரி அவங்க அம்மாவை வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். ஒவ்வொரு வருஷமும் நிறைய ரசிகர்கள் உங்களை பார்க்க வராங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு சார்? ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்காக தான் நிற்கிறேன். அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் என்னுடன் படம் எடுத்துக்கொண்டு போவதற்காக நிற்கிறார்கள். அவர்களுக்காக நான் இருக்கிறேன். ஓகே சார். என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? வாழ்த்து செய்தி என்ன? ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ரசிகர்கள் என்னை வாழ்த்து கொண்டு இருக்கும் பொழுது நான் அவர்களை வாழ்த்து. நன்றி. இசைஞானி இளையராஜா சாரோட 83வது பிறந்த நாள் இன்னைக்கு. அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக வந்தேன். இது 83வது வயசுல அவர் கூட சேர்ந்து என்னோட 6வது படத்தை நான் பண்றேன். லைஃப்ல முக்கியமான கட்டம், முக்கியமான தருணம் நினைக்கிறேன். இந்த தருணம் இந்த நாட்கள்ல நடந்ததுல மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காகவும் வந்து வாழ்த்து சொன்னேன். இல்ல, அதுதான் இலக்கா இருந்துச்சு. சினிமான்னு தோணுன காலத்துல இருந்து இல்ல, சினிமான்னு தோன்றதுக்கு எனக்குள்ள சினிமான்னு தோன்றதுக்கு முன்னாடியே சினிமாவில இருந்து நம்ம பக்கத்துல யார் ரொம்ப பக்கத்துலயே இருந்தா அப்படின்னு கேட்டா இளையராஜா சார் தான். எல்லா கூடயும் இருந்திருப்பாரு. அதனால வந்து ராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையில பெரிய ஏக்கமாவே இருந்துச்சு. அது கரெக்டான நான் கொஞ்சம் சினிமா கத்துக்கிட்டு சினிமாவை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு திரைக்கதையை எழுதி அவர் கூட சேர்ந்து பணியாற்ற அந்த காலம் வந்து ஒரு முக்கியமான காலமா இருக்கணும் என் வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் காத்திருந்து இந்த படத்தை வந்து பண்றேன். நீங்க அங்க போயிருக்கீங்க, நேர்ல பாத்திருக்கீங்க.
சந்தோஷமான விஷயம் தானே. அவரு அஹ், என்னோட படங்கள் மீது, என்னோட என்னோட வேலைகள் மீது, சினிமா வேலையின் மீது பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இனி அவரு என்னை வரவேற்ற விதமும், எனக்காக அவர் வேலை செய்யற விதமும், என்னோட பழகுற விதமும், என்னை கொண்டாடுகிற விதமும், என்ன சொல்றது, ஒரு பிள்ளையா என்னை நடத்துற விதமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இது வந்து நான் அவருக்கு கொடுக்குற பெரிய மரியாதையாகவும் அன்பாகவும் இந்த மஞ்சனத்தி படம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் லைஃப்ல வந்து கம்போசரை நினைச்சு ஸ்கிரிப்ட் எழுதுனது இல்லை. இந்த 6 படம் தான் 5 படம் தான் பண்ணியிருக்கேன். பட் நான் எழுதும்போது நிறைய திரைக்கதை எழுதியிருக்கோம். நம்ம 5 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் திரைக்கதையா நிறைய யோசிப்போம்ல. ஆனா மஞ்சனத்தி வந்து நான் முழுக்க முழுக்க எழுதும் போதே ராஜா சார் அப்படின்னு நினைச்சுதான் எழுதினேன். ஒரு இசை மனசுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் இசையை வச்சுக்கிட்டே எழுதின ஸ்கிரிப்ட் தான் மஞ்சனத்தி. தெரியல, அது என்ன சொல்றதுன்னா, அவரை பார்த்த உடனே நமக்கு ஒரு தோணும்ல, அது மாதிரி எனக்கு அவர் மேல ஒரு தீரா காதல். அந்த காதல் வந்து அந்த காதலை வெளிப்படுத்துற ஒரு விதமா எனக்கு ஒரு மாத காலம் ஆகுது. அவரோட செயல்பாடுகள் எப்படி பாக்குறேன்? இளையராஜா சாரை வந்து சந்திக்க சந்தோஷமா வந்திருக்கேன். இளையராஜா சாரை வந்து நான் வந்து பார்க்க வந்திருக்கேன். அது இன்னொரு நாள் பேசுவேன். அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேற வேற எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை அனுபவங்களை அல்லது வாழை மாதிரி படங்களை வேற வேற நேம்ல எடுக்கணும்னு ஆசை இருக்கு. அப்படி இன்னொரு படமா வாழையோட இன்னொரு பகுதியா மஞ்சனத்தி இருக்கும். ஆனா வாழையோட பார்ட் 2 கிடையாது. வாழையோட நிச்சயமா வாழையோட பார்ட் 2 கிடையாது. அதான் சொன்னேன், அவரை நினைச்சுக்கிட்டே எழுந்த ஸ்கிரிப்ட்னு சொன்னல. சார், 2வது டைட்டில் அவர் எழுதும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுங்க? டைட்டில் எழுதாருல, ஆமா, அந்த எழுத்தோட வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த வீடியோல இருக்கும்பாங்க. அது சொல்ல முடியாது. அது அது ஒரு மாதிரியான உணர்வு. ஒரு மிகப்பெரிய பாராட்டா நினைக்கிறேன். என்னோட சினிமாவோட கேரியர்ல ஒரு மிகப்பெரிய உச்சமா பார்க்க.